பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் ஒரு நல்ல பதவியை பரலோகம் தந்ததுக்காக நன்றி. இந்த காலவேளையிலும் ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். இந்த கால வேளையில் தாழ்மையை குறித்த ஒரு பகுதி, தேவனுக்கு முன்பாக தாழ்மை அடைய. ஏன் இந்த பகுதி இப்படி சொல்லுகிறதுன்னா, ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் வரும்போது, ஆமேன், அல்லது உயர்வு வரும்போது தலைகால் தெரியாதபடி, ஆமே, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமே, ஆடுவதை நாம் பல நேரங்களில், செயல்படுவதை பல இடங்களில் நாம் காண முடிகிறது. ஆகவேதான் ஒருவனை உயர்த்துவதற்காக, ஒருவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும் போது ஒரு தெய்வ பிள்ளை செய்ய வேண்டிய முக்கியமான முதல் ஒரு பகுதி என்னவென்றால், இந்த காலவில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தாழ்மையாய் நடந்து கொள்ளும் போது, க்ளோரி டு தி லார்ட், ஆமென். தேவனுக்கு முன்பாய் என்று சொன்னால் மனுஷனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்கிறது போல காட்டுவது எளிது. ஏனெனில் மனிதன் முகத்தை பார்க்கலாம், இருதயத்தை மனிதன் அறிந்து கொள்ள இயலாது. ஆனால் தேவனோ இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு பரலோக தெய்வன். அவர் சொல்லுகிறது, இந்த வார்த்தையின் பொருள் என்ன, ஆமென், எப்பொழுதும் 24 hours, எல்லா நாட்களிலும், ஆமென், வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் வேலை செய்தாலும் எந்த சூழ்நிலையிலும் மன தாழ்மையாய் நீ நடந்து கொள்ளுகிற அந்த தாழ்மையின் அர்த்தம் என்ன? மனதில், இருதயத்தில், ஆமே, பெருமை வந்து விடாதபடி, அகந்தை வந்து விடாதபடி, மேட்டிமை வந்து விடாதபடி, அந்த உள்ளத்தில் ஒரு தாழ்ந்த ஒரு மனமும், எவ்வளவுதான் நன்மை தந்தாலும் ஒரு தெய்வ பிள்ளை தன்னை தாழ்த்தினால், தாழ்மையாய் நடந்து கொண்டால், நல்லாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த தாழ்மைக்கு, ஆமீன், இவனுக்கு எவ்வளவு நன்மை கொடுத்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கொடுத்தாலும், எவ்வளவு உயர்ந்த பதவிகளில் உயர்வில் கொண்டு வந்தாலும் இவன் பெருமை அடைய மாட்டான் என்பதை தேவன் கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு நன்மையை தரும்போது, ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது, தெய்வ பிள்ளைகள் இந்த இடத்துல தாழ்மையை தரித்து கொள்ள, ஹல்லேலூயா, எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் தாழ்மையாய் நடந்து கொள்ள தேவ பிள்ளைகள் ஆயத்தமானால், ஆண்டவர் சொல்கிறார், ஆமே, தேவனுக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக வேஷமாய் அல்ல, ரியாலிட்டியாய் நம்ம உள்ளான இருதயத்தில் எவ்வளவு பதவிகள் வரட்டு, எவ்வளவு உயர்வுகள் வரட்டு, எத்தனை கோடிகள், ஆமே, நன்மைகள் உனக்கு வரட்டு, தாழ்மையாய் நடந்து கொண்டால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏனெனில் வேதம் சொல்லு, ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் தேவனுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. நீ உயர்த்தப்பட வேண்டுமா? உள்ளத்தில் தாழ்மையை தரித்து கொண்டு நடந்து கொள், அவர் உன்னை உயர்த்துவார். செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலைக்காக நன்றி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்களில் வாய்க்கப்படத்தக்கதாய் தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்க என்று வேதம் எங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்க இந்த வார்த்தையை கேட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும். ஒருவராவது மனமேட்டிமையாய், அகந்தையாய், பெருமையாய் உம்முடைய நன்மை இழந்து போகாதபடி, ஆண்டவரே இருக்கிற ஆசீர்வாதமும் இழந்து போய்விடாதபடி தாழ்மையாய் நடந்து கொள்ள, தாழ்மையை தரித்து கொள்ள என்னை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேல் இந்த ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. தாழ்மையோடு நடக்கிற ஒவ்வொருவரையும், தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உயர்த்துகிற தெய்வ கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம், அவர் உன்னை உயர்த்துவார். God bless you. Praise the Lord.